தமிழ்நாட்டின் உள்கட்டமைப்பு துறைக்கு குறிப்பிடத்தக்க திருப்பு முனையாக விளங்கும் கோனெக்ஸ் சவுத் 2025 கண்காட்சியின் முதல் பதிப்பு சென்னை வர்த்தக மையத்தில் தொடங்கியது. தமிழ்நாடு அரசு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு கண்காட்சியை துவங்கி வைத்தார். இந்நிகழ்வில் அரசு அதிகாரிகள், ஒப்பந்ததாரர்கள், உற்பத்தியாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் என பலர் பங்கேற்றனர். மேலும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு கலந்து கொண்டு சிறப்பித்தார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய தமிழ்நாடு அரசு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறுகையில், கன்னியாகுமரி மாவட்டத்தில் 37 கோடி மதிப்பிலான கண்ணாடி பாலம், 640 கோடி மதிப்பிலான தேனாம்பேட்டை சைதாப்பேட்டை மேம்பாலம் போன்ற வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்கள் சவாலான சூழ்நிலைகளில் நிறைவேற்றப்பட்டுள்ளன எனவும், இந்த முதலீடுகள் பிற முக்கிய உள்கட்டமைப்பு மேம்பாடுகளுடன் சேர்ந்து தமிழ்நாட்டை இந்தியாவின் உள்கட்டமைப்பு மற்றும் வணிகம் செய்வதை எளிதாக்குவதில் சிறந்த மாநிலமாக மாற்றுவதற்கான எங்கள் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கின்றன எனவும், இந்த தொலைநோக்கு பார்வைகளை யதார்த்தமாக மாற்றுவது எங்கள் ஒப்பந்ததாரர்களின் திறமையும் அர்ப்பணிப்பும் ஆகும் எனவும், மேலும் எங்கள் மாநிலத்தின் வளர்ச்சியில் உங்கள் முக்கிய பங்கை ஆதரிக்க இன்னும் பெரிய வாய்ப்புகள் மற்றும் திட்டங்களை கொண்டு வர பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு மூலம் நாங்கள் தொடர்ந்து பணியாற்றுவோம் என்றார். சாதனைகளுக்கும் நெடுஞ்சாலை துறையின் மாட்சிமை நிறைந்த பொறுப்பான பணிகளுக்கும் இணைப்பு பாலமாக திகழும் தமிழ்நாடு நெடுஞ்சாலை ஒப்பந்ததாரர் கூட்டமைப்பின் மாநில தலைவர் திரு திருசங்கு அவர்களை அறிமுக உரை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். பொதுக்குழு உறுப்பினர் அவர்களுக்கும் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரர் அவர்களுக்கும் மற்றும் தலைவர் அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாநாடு மூலியமா எங்களோட கஸ்டமரை ஒன்றா பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த நிறுவனம் எதுக்கு ஆரம்பிச்சோமோ அதை நோக்கி நாங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டோம். அது இந்த கூட்டத்திலே தெரியுது. இன்னும் இங்கே உட்காந்துருக்கிற மேஜர் கஸ்டமர் எங்களோட கிளைண்ட். மேலும் இந்த நிறுவனத்தை